இந்தியாவில் உள்ள வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி. உங்கள் பணம் வங்கியில் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய ரிசர்வ் வங்கி இப்போது ஒரு அதிரடியான மாற்றத்தை கையில் எடுத்துள்ளது. இது சாமானிய மக்களுக்கும் வங்கித்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது. பொதுவாகவே நம்ம பணம் பேங்க்ல பாதுகாப்பா இருக்குமா, பேங்க் திவாலாயிட்டா என்ன பண்றது என்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அதற்காக தான் TICGC எனப்படும் ஒரு காப்பீட்டு திட்டம் இருக்கிறது. அதாவது வங்கியில் நீங்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் அந்தந்த வங்கிகள் 12 பைசாவை இன்சூரன்ஸ் பிரீமியமாக செலுத்த வேண்டும். இதுவரைக்கும் நல்ல வங்கி, நஷ்டத்தில் ஓடும் வங்கி என வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே ஒரே அளவிலான தொகையை தான் கட்டி வந்தார்கள். ஆனால் இனிமேல் அந்த கதை நடக்காது. ரிசர்வ் வங்கியின் கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி இனிமேல் வங்கிகள் கட்டும் இன்சூரன்ஸ் தொகை அந்த வங்கியின் தரத்தை பொறுத்து மாறுபடும். இதைத்தான் ரிஸ்க் பேஸ்ட் பிரைசிங் என்று சொல்கிறார்கள். இதை எளிதாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், எந்த வங்கி மிக சிறப்பாக செயல்படுகிறதோ, எவர்களிடம் நல்ல நிதி வலிமை இருக்கிறதோ அவர்கள் குறைவான பிரீமியம் கட்டினால் போதும். இது அவர்களுக்கு ஒரு வெகுமதி போன்றது. அதே சமயம் எந்த வங்கி மோசமாக செயல்படுகிறதோ, எங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் இனிமேல் அதிக பிரீமியம் கட்ட வேண்டும். நல்லவனுக்கு ஒரு நியாயம், கெட்டவனுக்கு ஒரு நியாயம் என்பது போல வங்கிகளின் செயல்பாட்டை வைத்தே கட்டணம் நிர்ணயிக்கப்படும். இதனால் என்ன பயன் என்று கேட்கிறீர்களா? மோசமாக செயல்படும் வங்கிகள் அதிக பணம் கட்ட பயந்து கொண்டு இனி தங்களை திருத்திக் கொள்ள முயற்சிக்கும். வங்கிகள் பொறுப்புடன் நடந்து கொண்டால் வாடிக்கையாளர்களான உங்களின் பணம் இன்னும் பாதுகாப்பாக இருக்கும். 1962 இருந்து ஒரே மாதிரியாக இருந்த விதியை 2025 RBI மாற்றி எழுதியிருப்பது இந்திய பொருளாதாரத்தில் ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.